டீசல் இல்லாமல் லாஞ்சி 150 லாஞ்சி கிடக்குது. டீசல் இல்லாமல் 150 லாஞ்சி வெளியில் போங்க. வண்டியும் எல்லாமே டீசல் பிடிக்காம தான் நிற்குது. எல்லா வண்டியும் நாங்க கிட்டத்தட்ட இந்த டீசல் மானிய டீசல் வழங்குவதில் இருந்து வடக்கு பங்கு தெற்கு பங்கு டாப்கப்பட்டு இந்த ஆகிய 3 பங்குகளிலும் நாங்க டீசல் பிடித்துக் கொண்டிருந்தோம். இதற்கு முன்னால் ஒரே பங்கு சவுத் நார்த்ல ஒரு பங்கு இருந்துச்சு. 559 புடவைக்கு டீசல் வழங்கினாங்க. நிர்வாகத்தின் காரணமாக 3 பிரிச்சு 3 பங்குகளை கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. 2 தினங்களாக மண்டபம் வடக்கு மற்றும் தெற்கு டீசல் பங்குல டிஎன்எஃப்டிசில எங்களை டீசல் தராம மறுத்து வந்தார்கள். என்ன காரணம் என்று கேட்டோம். 2 ரூபா உலை கூடியதாக சொன்னார்கள். அதை கூட நாங்கள் பொருட்படுத்தாம 2 ரூபா கூடுதலாக கொடுத்து டீசல் பிடிச்சோம். நேற்றைய தினம் கடலுக்கு டீசல் கேட்கின்ற போது நீங்கள் இனிமே மண்டபத்தில் கிடையாது, அதனால நீங்க டீசல் உங்களுக்கு அலாட்மெண்ட் பாமனுக்கு தான் நாங்க கொடுத்துருக்கோம், நீங்க பாமன்லாம் பிடிக்கணும்னு சொல்லி அந்த மேனேஜர் அசிஸ்டன்ட் மேனேஜர் எங்கிட்ட கூடுறாங்க. நாங்க சம்பந்தப்பட்ட அதிகாரியான மீன்துறை துணை இயக்குநரையும் எங்கள் இயக்குநரை அணுகிய போது எங்களுக்கே தெரியாது இந்த உத்தரவு போட்டது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது ஒரு மீனவர் பிரச்சனையை, ஒரு டீசல் பிரச்சனை, வாழ்வாதார பிரச்சனை, அவன் டீசல் பிடிக்கணும்னா காலையில வட்டிக்கு போய் காசு வாங்கிட்டு அப்போ பணம் கட்டி டீசல் பிடிக்கணும். இந்த வட்டிக்கு வாங்க பணத்தை வச்சு டீசல் பிடிச்சி கடலுக்கு போறோம். போய்கிட்டு இருக்கிற போது திடீர்னு டீசல் தர மாட்டோம் மறுக்கிற போது நாங்க 2 அதிகாரி அணுக போது சொல்றாங்க எங்களுக்கும் தெரியாது. அப்ப அவங்களுக்கும் தெரியல, மீனவர் சங்கங்களாகி மீனவர் எங்களுக்கும் தெரியல. இவருடைய இந்த மாறுதலுக்கு இந்த 2 அதிகாரிகள் செஞ்சது காரணம் என்ன, அதோட ரகசியம் என்ன? அது மட்டுமல்ல, நாங்கள் மண்டபத்திலிருந்து பாமனுக்கு போய் சென்று டீசல் பிடிக்கணும்னா நாங்கள் பணத்தை கொண்டு போறோம். இன்னைக்கு எலெக்ஷன் அறிவிச்சிருக்காங்க. நாங்கள் பணத்தை கொண்டு போகும்போது அந்த பணத்தை பிடிக்கின்ற போது நாங்கள் வட்டிக்கு வாங்கி கொண்டு டீசல் பிடிக்கின்ற பணத்தை பிடிச்சா யார் வாங்கி தருது? இந்த மேனேஜர் அசிஸ்டன்ட் மேனேஜர் வாங்கி தருவாங்களா? இப்படிப்பட்ட பிரச்சனை எல்லாம் இருக்க போகும்போது சர்வாதிகாரமாக முடிவெடுத்த இந்த 2 அதிகாரிகள் இனிமே மண்டபத்தில் வேலை செஞ்சாங்கண்டா பல்வேறு பிரச்சனைகள், பல்வேறு போராட்டங்களை தூண்டி விட்டுக்கிட்டே இருப்பாங்க. இது மாவட்ட ஆட்சித்தலைவரும் அரசாங்கமும் தேர்தல் அதிகாரியும் இது கவனத்தில் எடுத்து இருவரையும் மக்களை மீனவர்களை வஞ்சிக்கின்ற இந்த 2 அதிகாரிகளையும் உடனடியாக மாறுதல் செய்ய வேண்டும். எங்களுக்கு முறையாக வழங்கிய மண்டப பங்கிலே 2 ரூபா குறைச்சு ஏற்கனவே அது இல்லைன்னா டாப் கேபிட்டல் 2 ரூபா குறைச்சு கொடுக்குறாங்க. 2 ரூபா குறைச்சு கொடுக்குறாங்க. அந்த குறைச்சு கொடுக்குற டாப் கேபிட்டலுக்கு எங்களுக்கு 550 போட்டை மாற்றி தந்தா கூட நாங்க பிடிப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். இல்லை என்றால் இந்த டிஎன்எஃப்டிசி 2 வழக்கம் போல பிடிக்கணும்னா 2 ரூபா குறைச்சு உடனடியாக எங்களுக்கு டீசல் வழங்கி மீனவர் கடல் செய்வதற்கு ஆவணம் செய்யணும். இல்லாட்டா அந்த போராட்டம் தொடர இதை மிஞ்சுகின்ற வகையில அவங்க நடவடிக்கை எடுக்கலன்னா உடனடியாக நாங்கள் சாலை மறியலுக்கு தள்ளப்படுவோம் என்பதை, இந்த அதிகாரிகளால் தள்ளப்படுவோம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். பேரு ஜாகிர் ஹுசேன், தலைவர், பாரம்பரிய மீனவர் சங்கம். மண்டபத்தில் சுமார் 550க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் இயங்கி வருகின்றன. இதிலே தமிழ்நாடு அரசுக்கு சொந்தமான 2 பெட்ரோல் பங்குல 350க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் பல வருடங்களாக தொன்று டீசல் பிடித்து வருகிறோம். இதுல கடந்த 2-3 நாட்களுக்கு முன்பு தமிழ்நாடு மீன் வளர்ச்சி கழகத்தைச் சேர்ந்த அதிகாரிகள் எங்களுக்கு எந்தவித முன்னறிவிப்பு செய்யாமல் சம்பந்தப்பட்ட மீன்வளத்துறை அதிகாரிகள், மீன்துறை உதவி இயக்குனர் மற்றும் மீன்துறை துணை இயக்குனர் யாரையும் ஆலோசனை பண்ணாமல் தான் தோன்றித்தனமாக இதுவரை இங்கே பிடிக்க நாங்கள் டீசல் பங்கில் பிடிச்சிருந்த பெட்ரோல் பங்கை கேன்சல் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பாம்பன்ல சென்று நீங்க டீசல் பிடிக்கணும்னு ஒரு ஜிஓ போட்டிருக்காங்க. இது மண்டபம் பகுதி மீனவர்களுக்கு இழைக்கப்பட்ட மிகப்பெரிய அநீதியாகும். இதை தொடர்ந்து நாங்கள் மண்டபம் பகுதியில் உள்ள மீன் வளர்ச்சி கழகத்துக்கு சொந்தமான பல பங்கிலேயே டீசல் பிடிக்க வேண்டும், அதற்கு உத்தரவாதம் தர வேண்டும் என்று அதிகாரிகளுடைய கண்டித்து இன்றைய தினம் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். உடனடியாக எந்தவித முன்னறிவிப்பின்றி நடவடிக்கை எடுத்த மேனேஜரையும் அசிஸ்டன்ட் மேனேஜரையும் ஒரு பல வருஷங்களா இங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்கள உடனே இடமாற்றம் செய்ய நடவடிக்கை எடுக்கணும். அவங்க பேரு மேனேஜர் பேர் சிவகுமார். என் பேரு பாலசுப்ரமணியன், அனைத்து விசைப்பட மீனவர் சங்கம்.